அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம க்ளோஸ் நெக், அதாவது குறுகிய கழுத்து வைக்கிற பிளவுஸை பத்தி நம்ம ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 51வது வீடியோல இருந்து 57வது வீடியோ வரைக்கும் இந்த ஒரு பிளவுஸை மட்டுமே எப்படி மார்க் பண்ணி வெட்டி இது பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இதுல ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த முழு விளக்கமும் பார்க்கறதுக்கு நீங்க தொடர்ச்சியா 51வது வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னாவே க்ளோஸ் நெக் பிளவுஸ் என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களோ அது எல்லாமே இதை சால்வ் பண்ற மாதிரி ஒரு குறிப்புகள் உங்களுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. இது உங்களுக்கு முக்கியமா 3 விஷயங்கள் இதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. முன்பகுதியில அந்த டாட் பிடிக்கிறது, அதாவது உங்களுக்கு சென்டர் டாட், சைடு டாட், அந்த ஷோல்டர், அந்த ஆம்கோல்ல இருந்து வரக்கூடிய டாட், அதே மாதிரி உங்களுக்கு மிட் பாயிண்ட், அதாவது 2 மார்புகளுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அது மேல் ஷோல்டர்ல இருந்து வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது க்ளோஸ் நெக்குக்கு வைக்கும்போது நம்ம எப்படி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணி வைக்கணும். கட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அதுல கொஞ்சம் மாறி வரும். அதாவது நம்ம ஒரு 9 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த ஷோல்டர்ல இருந்து வைக்கக்கூடிய அந்த 9 இன்ச்சு இந்த பக்கம் நம்ம ஒரு 4 இன்ச்சு தள்ளி பண்ணுவோம். அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பண்ண மாத்தி பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுகளை ஏன் மாத்தணும், அந்த குறுகிய கழுத்துக்கு கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் தூக்கலா இது பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அந்த பாயிண்ட எப்படி மாத்தி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த முன்னாடி பக்கம் பிடிக்க வேண்டிய டாட், மிட் பாயிண்ட், அந்த 2 விஷயத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யோக், அதாவது குறுகிய கழுத்துக்கு வைக்கிற யோக் ஒரு ஸ்பெஷலாவே அதை பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த சைடு ஜாயிண்ட்ல இருந்து அந்த ஹைட்டு சென்டர்ல அந்த கப் சைஸை தூக்கி கொடுக்கறத எப்படி அதை ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தியும், சென்டர்ல உங்களுக்கு ஊக்குப்பட்டியோட ஜாயின் பண்ற இடத்துல அந்த பட்டி அதாவது பட்டிங்கிறத யோக்கு, அந்த யோக்கு நீங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த சொல்லியிருப்பாங்க. இந்த 3வது பகுதியில 3 பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதனால மற்ற வீடியோஸை விட இது ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் பூராமே தீர்றதுக்கு ஒரு முக்கிய வீடியோவா இருக்கும். அந்த கை மார்க் பண்ணும்போது ஆம்ஹோல்ல ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள், ஏன்னா உங்களுக்கு பிளவுஸ்ல மெயினா வரக்கூடிய ஒரு பிரச்சனை எங்க வரும்னா ஆம்ஹோல்ல வரும். ஆம்ஹோல்லயே எல்லா பிளவுஸுக்கும் ஆம்ஹோல்ல அந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலம் அதிகமா வைக்கும் போதோ இறக்கம் அதிகமா வைக்கும் போதோ ஆம்ஹோல்ல பிரச்சனை வரும். அதே மாதிரி கழுத்து ரொம்ப குறுகலா வச்சாலுமே உங்களுக்கு ஆம்ஹோல்ல அந்த பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த ஆம்ஹோல் இந்த குறுகிய கழுத்துல ஆம்ஹோல் இது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த மாதிரி ஷோல்டர் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் ஸ்கொயர் ஷோல்டர், டேப்பர் ஷோல்டர், இது மாதிரிலாம் இருக்கிறதுல அவங்களுக்கு அந்த ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்ஹோல் குறுகிய கழுத்து வைக்கிறவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முழு விளக்கமும் இந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முதல் தடவை பார்க்கும் போதே ஒரு நோட்டை வச்சு நீங்க ஒரு சில குறிப்புகளை நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குறுகிய கழுத்து பிளவுஸ் தைக்கும் போது அதை நீங்க அப்ளை பண்ணி நீங்க போட்டு பாருங்க. ஏன்னா உங்க பிளவுஸுக்கு உங்களுக்கு அதை போட்டு ஒன்று தைச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுல வர பிரச்சனைகள் மற்றது எல்லாத்தையுமே உங்களால அது எது சால்வ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். ஏன்னா பிளவுஸை போட்டு பார்க்கறத மற்றவங்க பார்த்து சொல்றதை விட நாமளா போடும்போது தான் அதுல அந்த சுருக்கம், அந்த இழுத்து பிடிக்கிறது, மற்றது கையினுடைய அசைவுகளுக்கெல்லாம் அது எப்படி நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே அதை நீங்க உங்களுக்கு தைச்சு போட்டு பார்க்கும்போது தான் அதை கரெக்டா தெரியும். அதனால தொடர்ச்சியா அதை இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ குறிப்பா கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நமக்கு இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. சப்போஸ் வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இது நமக்கு இதை கவனிக்கவே வேண்டாம். உங்களுக்கு தேவை இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இதுதான் தேவை. இங்க வர்றது நம்ம மடிச்சுட்டு என்ன வருதோ அதை டக் பிடிக்க போறோம். இல்ல இதை அப்படியே கட் பண்றதுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இதுதான் நமக்கு ஒரிஜினல் மிட் பாயிண்ட். இது டாட்டினுடைய டிஸ்டன்ஸ். நான் லைன் இந்த டாட்டை ஒட்டியே போடுறேன். உங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு. 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ தள்ளி நீங்க பாயிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுலயே நீங்க பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். இப்ப நம்ம செக் பண்ணும்போது இங்க இந்த லைன்ல மட்டும் பாத்துக்கோங்க 3.5 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த லைனையும் பாத்துக்கோங்க 3.5 இன்ச் வருது. இந்த பாயிண்ட்டும் செக் பண்ணும்போது 3.5 இன்ச் உங்களுக்கு வந்துடும்.
அதனால இதை கீழே வர்றதை நீங்க கவனிக்கவே தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு டாட் எங்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லைன் வரும். அதனால நம்ம இந்த பட்டியை வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அது இருக்கிற அளவு அப்படியே இருந்து போட்டோம். நீங்க வைக்கிற அளவு மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. 1 இன்ச் மேல, 1/2 இன்ச் உள்ள. சப்போஸ் இங்க உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்க இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நீங்க நகர்த்த தேவையில்லை. ஏன்னா நகர்த்தும் போது இந்த சென்டர் வந்து நமக்கு மாறிடும். அதனால அதுல எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க யோக் வந்து பாத்தீங்கன்னா இதே ஷேப் தான். இந்த கார்னர் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இங்க தள்ளி வரும். ஏன்னா அந்த கிராஸ் வெட்டுறனால இந்த ஷேப் மட்டும் நீங்க யோக்ல வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நான் கட் பண்றேன். ஃப்ரண்ட் வந்து இப்படி ரவுண்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த ஆம்ஹோல் நாச் வந்து நீங்க அளந்து பார்த்து கூட போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச் கம்மியா வரும். அதுல வந்து நீங்க நாச் போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட் தான். இதை நீங்க சப்போஸ் இப்படி எனக்கு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா, ஈவனா வரணும் அப்படின்னா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இதை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்லாட்டினா நீங்க அப்படியே நாச் போட்டு நமக்கு டாட்டினுடைய அளவு மட்டும் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா போதும். 1.25 இன்ச் அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இது கரெக்டா நம்ம இங்க எங்க உள்பக்கம் மார்க் பண்ணிருக்கோமோ அதே இடத்துலதான் வரும். அதை வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் இந்த லைன் எங்க வருதோ இந்த லைன்ல 1/2 இன்ச் முன்ன பின்ன வரும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க இந்த பாயிண்ட் வரைக்குமே நீங்க மேல ஏத்திட்டீங்க அப்படின்னா இந்த இதை வந்து கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணியே ஆகணும்னு இல்ல. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணனதுல நீடில் மார்க் போடுறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இங்க போடுறேன். இங்க இருந்து போடுற டாட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே வர்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருந்து இங்க வர இடத்துல பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருந்து ரொம்ப பிடிச்சிங்கன்னா அக்கல் கிட்ட போயிடும் அது. ஏன்னா இதெல்லாம் உள்ள போற போர்ஷன். இங்க பிடிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் கரெக்டா வரும். இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும். அதே மாதிரி இங்க 4வது டாட் இதுல மேக்சிமம் தேவைப்படாது. ஏன்னா சைட்ல வந்து நம்ம கிளாத் ரொம்ப யோக் கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அதனால இங்க வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இதை வந்து நீங்க ஃப்ரண்ட் பேக் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேல ஸ்பேஸ் துணி அதிகமா இருக்கிறனால கப் ஷேப் ஏதோ சின்னதா தெரியற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப இந்த அளவு இது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இங்க ஒரு 1/4 இன்ச் கம்மியா இருக்கு. இங்க ஷோல்டர் வந்து கரெக்டா ஆயிரும். இங்க வேணும்னாலும் நீங்க நாச் போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 இன்ச். ஏன்னா 1ல இருந்தாவே நீங்க அப்படியே வச்சு நீங்க கிராஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். யோக்கினுடைய அளவு வந்து நம்ம செக் பண்ணலாம். நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்க ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஃபைனலா நமக்கு இந்த 9.5 இன்ச் யோக்கு தான் நமக்கு வரும். ஆனா நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கறனாலதான் இங்க வந்து 3 இன்ச்சு
இங்க வந்து 10.25 வருது. அப்ப இங்க டோட்டலா வைக்கும்போது இங்கேயும் 10.25 வருது. அதனாலதான் நான் இங்க இருக்கிறத அப்படியே நீங்க இங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். பத்தே காலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க 10.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இதனுடைய உயரம் இப்ப இது இங்க இருந்து இங்க பார்க்கும்போது 2.25 வருது. அப்போ 1.5 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்றேன். இங்க மட்டும்தான் மாறும். இங்க பாத்தீங்கன்னா அதே 1 இன்ச்சு சேர்த்து 3 வருது. 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா 3 இன்ச்சு தான் வச்சோம், சாரி 2.5 இன்ச்சு வச்சோம், ஒரு 1/4 இன்ச்சு அதிகமா இருக்கு. அப்போ இங்க 2.25 அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு நீங்க சேர்த்துனீங்க அப்படின்னா 4.25 வரும். அப்ப அந்த 4.25 அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். இங்கேயும் இங்க வந்து அதே மாதிரி 4.5, ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்ப இதுல வந்து நான் சொன்ன அதே கிராஸ் வந்து இதுக்கு கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்க இங்க வைக்கும் போது இந்த கிராஸ் இப்படியே வரும். இந்த இடம் இந்த கிராஸ் வரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த கிராஸ் இங்க வரும். இதை வந்து நம்ம நல்லாவே லைன் போட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம மெஷர் பண்ணிட்டு எக்ஸஸா வரதா கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அளவு கடைசியா தேவையோ அந்த அளவு உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ஒரு முக்கோண இதுலதான் கட் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரைட்டா வெட்டக்கூடாது. இப்படி இப்படி முக்கோணமா வர மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போதான் இதுல வச்சு நம்ம தைக்கும் போதும் நமக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டா வரும். இப்படி இதுல வைக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை தான் இதுல வைப்போம். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இதை பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு இப்படி திருப்புவோம். அதனால இந்த கார்னர் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த அளவு கரெக்டா வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாதது எக்ஸஸா போயிடும். அப்ப வந்து இதை நம்ம வெட்டிடுவோம். இப்ப நீங்க அளந்து பார்க்கும்போது இந்த 3/4 இன்ச்சு போக மீதி எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு யோக்குக்கு கிடைக்கும். இந்த 3/4 இன்ச்சு தான் நமக்கு எக்ஸஸா இருக்கும். இதுல வந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 2.25 வந்துச்சு. 3.25க்கு மார்க் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரண்ட்லயும் கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அப்ப 4.5 இன்ச் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா கிளாத் வந்து நமக்கு கம்மியா நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இங்க எடுக்கிறோம். இதுல எல்லாமே நீங்க நாட்ச் போட்டுக்கோங்க. நான் நாட்ச் போடாம இந்த நாட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட ஒண்ணு, ஃப்ரண்ட் ஒண்ணு, இங்க அதே மாதிரி கீழே. இந்த நாட்ச் எங்க போட்டிருக்கோமோ இந்த லைன்ல தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் நீங்க கீழே போட்டிருக்க லைன்ல போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து ரொம்ப அதிகமா வந்துடும். அதனால இந்த லைன் தான் நமக்கு வந்து இது வந்து சீம் அலவன்ஸ். அந்த 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்த சொல்றதுல 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க லைன் போடும்போது கீழே இருக்க 1/2 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ், அது வந்து உள்ள போயிடும். யோக் பாத்தீங்கன்னா இங்க 1/2 இன்ச்சு இதுல போயிடும். இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்துடும். நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணி பாத்துக்கோங்க. இங்க வந்து 1/2 இன்ச்சு போயிடும். இந்த லைன் வந்து இதுக்கு நேரா வரணும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து இதுக்கு நீங்க வேற எந்த கால்குலேஷனுமே போட தேவையில்லை. நார்மலான ஒரு ஸ்லீவுக்கு என்ன பண்றீங்களோ அதையே நம்ம அதே மெத்தடையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு ஆம்ஹோல் வந்து ஷோல்டர் அதிகமா வருது, அண்டர் ஆர்ம் வந்து கம்மியா வருது அப்படிங்கிற கால்குலேஷன் தான் நீங்க பார்க்க தேவையில்லை.
நமக்கு தேவை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டா அதுல செட் ஆகணும். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நம்ம கம்மி பண்ணி வச்சு பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் லூஸ் வந்துச்சு அப்படின்னா அது பார்க்க நீட்டா இருக்காது. அதனால எந்த அளவுக்கு துணியை குறைக்கணுமோ அதை நம்ம குறைச்சிடுவோம். இதுல ஸ்லீவனுடைய லென்த்து 10 + அரை 10.5 இன்ச்சு மார்க் பண்றேன். 35க்கு 3.5 வந்து மார்க் பண்றேன். இதுல வந்து 8 இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல்னுடைய 1/2. அப்போ இங்க வந்து 7 இன்ச்சு வரணும். இப்படி வைக்கும்போது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அதுக்கு மேல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் கம்மியா வந்துச்சு அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம மாத்தணும், அவ்வளவுதான். கையினுடைய சுற்றளவு 11.5. அப்போ 5.25 மார்க் பண்றேன். சைட்ல 1.5 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அதே 1.5 இன்ச்சு, கம்மியா விட்டுருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இதுலயும் அதே ப்ரொசீஜர் தான். இதுல வந்து மிட் பாயிண்ட் 4 இன்ச்சு மிட் பாயிண்ட் வருது. இங்க வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சு அப்படிங்கும் போது பேக் ஆம்ஹோல், இந்த 1 இன்ச்சுல ஸ்டார்ட் பண்றது வந்து நமக்கு ஆம்ஹோல் வந்து டீப். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேல வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ஹாஃப் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஷேப்பை வந்து அப்படியே மாத்தி உள்ள கொண்டு போயிருங்க.